ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நற்பவி ஹெர்பல்ஸ். இன்றைக்கி மசாஜ் ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் 1 லிட்டர் கோகனட் ஆயில், கோல்ட் ப்ரெஸ் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 50 ml ஜிஞ்சலி ஆயில், அப்புறம் ஒரு 25 ml கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம். அடுத்து நான் சொல்ல வர இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 லிட்டர் கோகனட் ஆயிலுக்கான ப்ரிப்பரேஷன். 2 டேபிள் ஸ்பூன் வெட்டிவேர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர், கொஞ்சம் மல்லி, காஞ்ச மல்லி, கொஞ்சம் செம்பருத்தி பூ, கொஞ்சம் ரோஸ்மேரி, எல்லாமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பெட்டல்ஸ் காஞ்சது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரிக், ஒரு 5-6 லவங்கம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை. இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்லா, கொட்டை இல்லாமல் எடுத்துக்கலாம். அடுத்து மருதாணி இலையும் வந்து காஞ்சது நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நீம் லீவ்ஸு. இது பார்த்தீங்கன்னா கத்தாழை, 5 to 6 டைம்ஸ் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி ஜெல் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து எப்படி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் 250 mlலையும் நாங்கள் சேல் பண்ணுறோம், 100 mlலையும் சேல் பண்ணுறோம். இப்படி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரிப்ரேஷனுக்கு போய் பார்க்கலாம். இப்போது கருஞ்சீரகமும் லவங்கம் இதெல்லாம் வெறும் வானலில் போட்டுடலாம். அடுத்து மிளகும் வெந்தயமும் போட்டுடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேப்பந்தலையையும் போட்டுட்டு வறுக்கணும். ஃபஸ்ட்டு இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் வேப்பந்தலையையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணி எடுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரோஸ்ட் பண்ணினா தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு சுற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் ஆயில் ஊற்றிட்டேன். இது ஆயில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கேஸ்டர் ஆயிலையும் ஜிஞ்சலி ஆயிலையும் ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். கேஸ்டர் ஆயில் போட்டாச்சு. இப்போது ஜிஞ்சலி ஆயிலும் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஜிஞ்சலி ஆயில் போட்டால் போதும். ஒரு 25 ml கேஸ்டர் ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். இப்போது வெட்டிவேர் பவுடர் போட்டிருக்கேன். அடுத்து கரிசலாங்கண்ணி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணலாம். இது மருதாணி இலை, ஆம்லா, நெல்லிக்காயும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம வச்சுருக்கிற செம்பருத்தி, மல்லி, ரோஸ்மேரி எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ் இதையும் போட்டு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஏன் ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆயிலோட ஷெல்ஃப் லைஃபு நிறைய நாள் வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் ட்ரையாக போடுறேன். கத்தாழையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது மூலயமா ஆயிலோட ஷெல்ஃப் லைஃபு ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச எல்லா அந்த ட்ரை ஸ்பைசஸோட பொருள் எல்லாமே வந்து நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நுரையாக வரும். இந்த நுரை வரும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 1 hour போல் நீங்கள் சிம்மில் வச்சே நீங்கள் இதே மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிச்சிடும் அந்த பொடி இருக்கிறது. ஸோ 1 hour கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும். இந்த மாதிரி இது வந்து தெளிஞ்சு வரும்.
அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். 1 hour நீங்கள் வந்து அது கலந்து விட்டுட்டே வரணும். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் இந்த வேம்பாலப்பட்டையை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. மறுபடியும் கொஞ்சம் நுரை மாதிரி வரும் வேம்பாலப்பட்டை போட்டதும். இது நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இது 2 days வந்து நீங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். 2 days கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி பேக் பண்ணிடலாம். தேங்க்யூ.